எல்லாம் உனக்காக செஞ்சது. நாளைக்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுங்க. 2 லாயர்ஸ் ஃபதேபூர்ல இருந்து இங்க வராங்க. அவங்க ஒன்றும் சாதாரண வக்கீல் இல்ல, டாப் கிளாஸ் லாயர்ஸ். இப்ப நமக்கு எதுக்கு டாப் கிளாஸ் லாயர்ஸ்? அதுவும் இல்லாம இப்ப இங்க என்ன பிரச்சனை நடந்துருச்சு? உன் வேலை சமைக்கிறது தானே, அதை மட்டும் போய் பண்ணு. வக்கீலை பத்தி மீட்டிங்கை பத்திலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு வார்த்தை பேசாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா போதும். சாப்பாட்டெல்லாம் சும்மா அட்டகாசமா இருக்கணும். டேஸ்ட் இல்லாத சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. போதும், எனக்கு இப்ப பசி போயிடுச்சு. வேணும்னா என் ரூமுக்கு கொடுத்து அனுப்பிடுங்க. வேலை விஷயத்தை பத்தி பேசுறது அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏமா இதெல்லாம் சொல்றீங்க? மனசு திறந்து 4 வார்த்தை பேசலனா நீ இந்த குடும்பத்துல ஒரு அங்கமா இருக்க முடியாது. முக்கியமா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நடுவுல பேச்சுவார்த்தை இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். மா, உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்லம்மா. இவ்வளவு வருஷம் வாழ்ந்தும் கூட ஏன் அது உங்களுக்கு புரியல? பாருங்க, மனசுல உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொன்னா போதும். அம்மாவும் புள்ளியும் நாள் முழுக்க அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். பக் 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 பக். நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. சரிங்கய்யா. கிளம்பு. அம்மா அது பக்கம் போ. ஆக்சுவலி உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னா கிளியரா சொல்லவே இல்லை. இதுல யாரு பார்ட்டிஸ்னு புரியல. நீங்க பேசுறது எங்க 2 பேர் பத்தி தான். நாங்க தான். ரெண்டு கட்சிக்காரங்களும் ஒரே டேபிள்ல உட்காந்துட்டு எப்படி சிரிக்கிறாங்க? இத நான் வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறேன். இல்ல அப்புறம் எதுக்கு கேஸ் கோர்ட்டு? இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி இவங்களோட கேஸ்ன்னு சொல்றது சும்மா டம்மி. அப்படி இருந்தா போதும், இதனால டைம் போனா போதும். ஏன்னா எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஜோயல் சார், இவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கும் இது சரியா ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது சார். ஹலோ அட்வைசர்ஸ், நீங்க என்ன மாதிரி வக்கீலுங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நாம கொடுத்த வேலையை அவங்க செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் வேஸ்ட் வேணான்னு சொல்லிரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேஸ் உங்க 2 பேர் நடுவுல தானே நடக்குது. கேஸ வாதாட போறது அவங்க தான். இதுல என்ன பிரச்சனை? கேஸ்ல பிரச்சனை இல்ல, அப்புறம் இப்ப தீர்வு கிடைக்கும் சார். அதாவது நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இல்ல உங்களுக்குள்ள பெரிய அளவுல இது ஒரு காம்ப்ளிகேஷனை உருவாக்கும் தான் சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷனா, ரொம்ப பயங்கரமான காம்ப்ளிகேஷன், பவர்ஃபுல்லான காம்ப்ளிகேஷன். ஆக்சுவலி நாங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க, பிரச்சனையை கொடுக்கறவங்க இல்ல. இப்போ நீங்க ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுங்க. எங்க அண்ணன் இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் நிஜத்துல என்ன நடந்துச்சுன்னா, நாங்க 2 பேருமே பிரதர்ஸ். சரி, கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒன்னும் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியாவை உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சார், மனுஷங்க நிம்மதியா சௌபாகியமா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அல்லாஹ் குறை இல்லாம உங்களுக்கு நிறையவே தந்திருக்கான். அப்புறம் வேற என்ன, நீங்களே தேடி தேடி பிரச்சனையை உருவாக்க பாக்குறீங்களா? எங்க நிம்மதியை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும்பா. எங்களுக்கு ஒரு கேஸ ஃபைல் பண்ணோம், அதை பண்ண வேண்டியதுதானே, அவ்வளவுதான். வக்கீலோட வேலைன்னு சொல்றது மனுஷங்களுக்கு உதவி பண்றது சார், மத்தபடி சிக்கல்ல மாட்டி விடுறது இல்ல. நம்ம போலாம் ஜோயல் சார். ஏய், ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. உங்களுக்கு இந்த கேஸை ஃபைல் பண்ண ஆசை இல்லைன்னா தேவையில்லை. ஆனா நல்லா சாப்பிட்டுட்டு மட்டும் போங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆமா, இன்னைக்கு வேண்டாம், நாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்புறம் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்பலாமா? சரிங்க, போயிட்டு வாங்க. காத்தாடி எவ்வளவு தூரம் பறந்தாலும் நூல் யார் கையில இருக்கோ அவங்க சொல்றதானே கேக்கும். அந்த பட்டத்துக்கும் உனக்கும் என்னதான்ப்பா பிரச்சனை? எதுக்காக வக்கீல் ஆளுங்க இங்க வந்துட்டு போனாங்க? மா,
வக்கீல் வந்தா என்ன, திருட வந்தானா என்ன, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டேய் என்னடா பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? நீ இந்த வீட்ல தானே இருக்க. இது நம்ம வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பொறுப்பா இருக்க வேண்டாமாடா? இத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க வேண்டியதா. அப்பா புள்ள ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் என்ன பேசுறதுனே தெரியல. அப்பா விஷயத்தை தவிர வேற ஏதாவது சொல்லி பாருங்க, சரி சமமா பேசுவல்ல. நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மானாலும் நீ நான் சொல்றதை விட உங்க அப்பா சொல்றத அதிகமா கேட்ப. கோர்ட்டு, போலீஸ், கேஸ் இது எல்லாமே மனித வாழ்க்கையை நாசமாக்குற விஷயங்கள் தெரியுமா? அட்வைசர்ஸ், ஆமா சார். இந்த மாதிரி லாயர்ஸ் எல்லாம் நம்ம கேஸை டீல் பண்ண முடியாதியா? நம்ம வேற பார்க்கலாம். காசு பணத்துக்காக எதையும் செய்ய தெரிஞ்ச வக்கீல கண்டுபிடி. நல்லா தேடு, நிறைய பேர் இருக்காங்க. அது என்னன்னா ஜாஷி மாதிரி மோசமான ஆளை கூட்டிட்டு வர்றது நம்ம பிரஸ்டீஜுக்கு ஏத்த வேலை இல்ல. அப்புறம் அது கத்தி மேல நடக்கிறது மாதிரி ஆயிடும். ஒண்ணு அந்த பக்கம் கட் பண்ணணும், இல்ல இந்த பக்கம் கட் பண்ணணும். ஆனா இப்ப கூட்டிட்டு வந்த லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கோர்ட்ல நல்ல இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. ஆனா அவங்க பேசுறத பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. ஒரு இறுக்கமான பிடி இல்ல, கிக் இல்ல. இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு நிறைய லாயர்ஸ் கிடைப்பாங்க. தேவைப்பட்டா நான் 1000 லாயர்ஸ் கூட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நல்லா பாத்துட்டியா அடுத்த? சொல்லுங்க சார். உள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருங்க. புரிஞ்சதுல? சரிங்க சார், சரிங்க சார். நீங்களாம் சேர்ந்து எங்க சார் போறீங்க? வேற எங்க மீன் பிடிக்கத்தா? உங்களுக்கு என் குளம் பிடிச்சிருந்தா நான் ஒரு விஷயத்த சொல்லவா? பரவாயில்ல சொல்லு. குளம் இதுல பெரிய மீன்லாம் இருக்கா? பின்ன இல்லையா சார்? இந்த குளத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மீன்லாம் இருக்கு தெரியுமா? இங்க பாரு சார், பெரிய பெரிய மீன்லாம் வந்து பிடிக்க வந்திருக்காரு. அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து தெளிவா பண்ணி கொடு. நம்ம பண்ற விஷயத்த பார்த்து அசந்து போயிடணும். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சம்மதத்தோட மீன் பிடிச்சா தில் இருக்குமா என்ன? பாப்பலாம். இவங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன்னு சொன்னாலடா, அவங்களுக்கு எதுவுமே வேணாம் போல இருக்கு. போய் தொலைட்டோம். அது வந்து சார். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நாங்க யாரும் உங்களை இன்னைக்கு வர சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல, நீங்களும் உங்க தம்பியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்குள்ள சீரியஸா எந்த பிரச்சனையும் வராது, பகையும் வராது. உண்மைதான். உங்க கேஸ பத்தி நாங்க யோசிச்சு பார்த்தோம். அதனால நாங்க உங்க வக்கீலாக தயாராகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஏன் அட்வைசர், நம்ம வக்கீல் ஆளுக்கு ஸ்வீட் எடுத்து கூடியா? சந்தோஷமான விஷயத்தை தான் அவங்க சொல்லிருக்காங்க. இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு சார். நிறைய வேலை. நீ எதுக்காக நிக்கிற? போ 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 போ. அப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன? நீங்க நாளை காலையில கோர்ட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்காக கோர்ட்ல வாதாடுறது லைலா மேடம். அப்புறம் நான் நாதர் சாருக்காக வாதாட போறேன். நீங்க ஆசைப்படுற கன்வீனியன்டான விஷயம் எங்களுக்கு இன்கன்வீனியன்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஆமா, என்ன கேஸ் இது? அத நாங்க இன்னும் முடிவு பண்ணவே இல்ல. ராத்திரிக்குள்ள நாங்க ஏதாவது ஒரு க்ளூவை தேடி கண்டுபிடிச்சிடுறோம். இந்த ரேப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க, சரியா? வேற எதுவும் பிரச்சனை இல்ல. வா போலாம். வா நில்லு. யோ அட்வைசர், என்னையா இந்த வீட்ல யாருமே இல்ல? நாதர் சார். யோ, நீ வந்து நல்ல சத்தமா கூப்பிடியா? நாதர் சார். என்னாச்சு? ஸ்வீட் எடுத்துக்கோடா. நீ ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? ஸ்வீட்டா? என்னது சந்தோஷமான விஷயமா? ரொம்ப பெரிய புண்ணியம் சார். முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். யோ அட்வைசர், என்னைய வாய் பழந்துட்டு நிக்கிற? எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை குடியா? இந்தாங்க. இந்தம்மா. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. பெரியப்பா, எனக்கு இது பிடிக்கும். நான் 2 எடுத்துக்கவா? அது எதுக்கு 2? 5 எடுத்துக்க. சார் என்ன விஷயம் சொல்லவே இல்லையே. அந்த வக்கீலுங்க நம்ம கேஸ டீல் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. இதை விட சந்தோஷமான விஷயம் வேற ஏதாவது இருக்கான்னு? கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நாங்க அண்ணன் தம்பிங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேஸ போட்டு ஃபைல் பண்ண போறோம். அது சரி. அவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய வக்கீலுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க இந்த கேஸ் எடுத்து நடத்தலாம் முடிவு பண்ணிட்டோம். பெரியப்பா, நிஜமாவே எங்க பேர்ல கேஸ் போட போறீங்க? பின்ன பண்ண மாட்டாங்களா என்ன? ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய வக்கீலுங்க. அவங்க தான் நமக்காக வாதாட போறாங்க. அது ஒரு அட்டகாசமான ஃபைட்டா இருக்கும். ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு சொல்லணும். காஸ்லா, அவ கோவப்படுறதுல நியாயம் இருக்குங்க. எங்க தலைக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல.
சும்மா மூஞ்சியை தூக்கிட்டு வச்சுட்டு இருக்காத, அது அபசகுணம். நீ என்னோட பொண்டாட்டியாச்சுல்ல. சிரிச்சுக்கிட்டே இரு. சரிங்கம்மா சரிங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போகணுமா? அவர் மரியாதைக்குரிய என்னோட மூத்த சகோதரராச்சே. சரி, நான் உள்ள போறேன். டேய் தம்பி, வக்கீலுங்க நம்மள கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க. உடனே நம்ம அங்க போணுமா? என்னோட மூத்த சகோதரனாச்சே, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. நல்லா பார்த்து நீங்களே கேஸ் ஆரம்பிச்சு வச்சிருங்க. சார் நீங்க சொன்னது ரொம்ப சரிங்க. எந்த அளவுக்கு நீங்க மரியாதையை காட்டுறீங்க. அப்புறம் நீங்க கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே கேஸ போட்டுக்கோங்க.